ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மீஷோலேருந்து வாங்கின நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட் அண்ட் ஃபேன்சி ப்ராடக்ட் இதெல்லாம் பற்றின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டு நம்ம கிச்சனில் வாங்கி வச்சோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கிஃப்டெல்லாம் யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இதை நீங்கள் கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருந்தது. இந்த மல்டி கலரில் நிறையா ஸ்டோன்ஸ் அப்படியே ஒட்டா மாதிரி ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கிறாங்க. சாதாரண ஒரு டிஃபன் பாக்ஸில் ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலுமே செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். இதில் பெருசுலேருந்து சின்னது வரைக்குமே உங்களுக்கு 5 செட்டு கிடைக்குது. டிஃபன் பாக்ஸை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ திக்கான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ அதோட ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமான லிங்க் ஒரே ஒரு லிங்க் தான். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ண எல்லா மீஷோ ப்ராடக்ட்டோட இமேஜும் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்கள் எது வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு தாராளமாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி கிஃப்ட் கொடுக்கலாம். இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான பொருட்கள் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் செட்டே நமக்கு கிடைக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே நல்ல மல்டி கலர்ஸ்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த 3 பொருட்கள் போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு மேலேயே பிடிக்கிற அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அழகாக அதில் நேமும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பொருட்கள் ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஏர் போயிட்டு வர்றதுக்கு நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அப்படின்ட்டு நான் கை வச்சு காமிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த டின்னு சுற்றிலுமே சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுக்கறதுனால நமக்கு உள்ளே இருக்கிற பொருட்கள் அழுகி போகாமல் ரொம்ப நாளுக்கு சேஃபாகவே இருக்கும். இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால நம்ம சாதாரணமாக நம்ம ட்ரேலெல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதில் காய்கறி போட்டு வைக்கிறதுக்கான ட்ரே நம்ம யூஸ் பண்ணும்போது அதிலலாம் சின்ன சின்ன பூச்சி, ஈக்கள் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டெக்கர் பீஸ் தான். இதை நீங்கள் டெக்கர் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிச்சனில் வச்சு அழகாக உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சில்லறை காசு அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இதில் இல்லை கிளிப்பு, தோடு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன போட்டு வைக்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மசாலா பொருட்கள் கூட போட்டு வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. குட்டி குட்டியாக அந்த கண்ணாடியெல்லாம் பதிச்சு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப ரிச்சான ஒரு லுக் கொடுக்குது. இதில் பார்த்திங்கன்னா அதோட மூடியும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. அந்த லிட்டில் மேலே சின்னதாக ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஹாலில் டெக்கர் பீஸாக வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸும் ரொம்பவே கம்மி தான். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொலுசு அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. அதுவும் ரொம்ப ரேட் கம்மியாக நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான கொலுசு வெரைட்டிஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். அதே மாதிரி தான் நான் வாங்கினேன். இந்த வெள்ளி கொலுசு மாதிரியே இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்படியே வெள்ளி கொலுசையும் இந்த கொலுசையும் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா நமக்கு நிஜமாகவே அடையாளமே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸும் ரொம்பவே கம்மி தான். யாருக்காச்சும் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இல்லை வாரத்தில் ஒரு கொலுசு மாற்றி போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே தாராளமாக இந்த மாதிரி கொலுசு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். நிறைய முத்து வச்சு சல்னு சவுண்டு வர்ற மாதிரி உங்களுக்கு போட பிடிக்கும்னாலுமே அதுக்கேற்ற மாதிரியும் கொலுசு அவைலபிளாக இருக்குது மீஷோவில். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கலராக உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அந்த மாதிரி இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட பிடிக்கும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு தாராளமாக
இந்த மாதிரியான இயர்ரிங் பீஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். நிறைய பேர் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னாலுமே இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும். சில டைமில் வந்து இது நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் ரேட் வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனாலேயே நான் நிறைய ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எல்லா கலர்ஸ்லையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இப்போ காலேஜுக்கு போகிற கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் போகிறீங்க, இப்போ ஆஃபீஸ் போகிற உமன்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரியான இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லைங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. சுடிதாருக்கு மேட்சாவோ இல்லை சாரீக்கு மேட்சாவோ இந்த மாதிரியான ஜிமிக்கி வந்து நீங்கள் வியர் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து இன்னுமே நிறைய மல்டி கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, டிசைன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிச்சனில் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் ரொம்ப அருமையான ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வைக்கலாம். அந்த நேம் வந்து அழகாக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹல்தி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து அதே இப்போ மஞ்சள் கலரில் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம சுகர் போட்டு வைக்கிறதுக்கு, டீ தூள் போட்டு வைக்கிறதுக்கு, சில்லி பவுடர் போட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக நேம் வைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ஒரு 250 கிராம் கிட்டக்க இதில் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து இருந்ததுனால இப்போ கிச்சனில் வந்து இந்த மாதிரி நம்ம மல்டி கலர்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. ஸோ அதனால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப அழகாக ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி ஒரு 4 க்யூட்டான கண்டெய்னர் செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருந்து கீழே தூக்கி போட்டாலுமே உங்களுக்கு வந்து உடையவே உடையாது. அவ்வளோ சூப்பரான ஒரு மெட்டலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒயிட் கலரில். அதுக்கு மேலே மூடி வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்குது, நல்ல அட்ராக்டிவாக இருக்குங்க. இந்த கண்டெய்னருக்கு அழகாக மேலே கொடுத்துருக்குற மூடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் அழகாக பூ இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மாதிரி யூனிக்கான கிச்சன் ப்ராடக்டெல்லாம் நீங்கள் வந்து கிச்சனில் வாங்கி வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டு கூட கண்டிப்பாக அதெல்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தாங்க. ஸோ வேணும் அப்படின்னா லிங்க் வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ இது ரொம்ப நாள் நான் வந்து ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு செட்டு வந்து வாங்கி இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க. இதில் நிறைய குட்டி குட்டி சமுக்கி வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இதெல்லாம் வந்து விழுந்துருமோ அப்படின்னு கூட சில பேருக்கு டவுட் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்ம வாஷ் பண்ணி கூட போடுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நான் 2வது தடவை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.